த பாய்ஸ் சீசன் 5 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சீசனுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல இருப்பீங்க எல்லாரும். ஏன்னா சீசன் 4ல நடந்த சம்பவம் அப்படி. இந்த ட்ரெய்லர்ல நான் பார்த்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்லைட். காரணம் நான் சொல்லவா? எல்லாரும் இந்த ஒரு மனுஷனை மறந்துட்டீங்க, பிளாக் நார். ட்ரெய்லர் வந்த சந்தோஷத்துல எல்லாரும் புச்சர், ஹோம்லேண்டர், சோல்ஜர் பாய்னு குதிச்சுட்டு இருக்கும்போது என் கண்ணுல ஒரு ஓரமா ட்ரெய்லர்ல பட்டதுதான் இந்த மனுஷன். அந்த ட்ரெய்லர்ல வெறும் 1 செகண்ட் தான் அவர் காமிச்சிருப்பாங்க. வாட்ல வேலை செய்யற ஒரு ஆளை கத்தியால குத்துற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. மேபி இது எபிசோடு 1லயே அந்த சீன் வந்துரும்னு நினைக்கிறேன். எதை வச்சு சொல்றேன்னா, சீசன் 4 எண்டிங்கை பாத்தீங்கன்னாலே தெரியும். அதுல பவர்ஸ் இல்லாத எல்லாருமே வாட்ல கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ட்ரெய்லர்லயுமே அந்த பர்டிகுலர் சீனை நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா, பிளாக் நார் கொல்றது வாட்ல வேலை பார்க்குற ஒரு ஆளை தான். இப்ப இருக்கிற பிளாக் நாயரோட ஸ்டோரி லைன் எந்த மாதிரி போக போகுதுங்கிறது தெரியல. ஏன்னா காமிக்ஸ்ல பிளாக் நாயரோட கதையே வேற. இப்ப இருக்கிற பிளாக் நார் யாருன்னு இது வரைக்குமே பெரிய அளவுல எந்த ஒரு டீட்டெயில்ஸும் நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஃப்ளையிங் பவரும் இருக்கும். ஒருவேளை அடுத்ததா ஸ்டார்லைட். ஸ்டார்லைட் இந்த ட்ரெய்லர்ல ஸ்டேபிளா பறக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸ்டார்லைட்டோட பவரை யூஸ் பண்ணி பறக்கிறதுக்காக நிறையவே ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி லாஸ்ட் சீசன்லயுமே பார்த்திருப்பீங்க, முக்கியமா லாஸ்ட் எபிசோட்ல. அதையும் தாண்டி அவங்க ஒரு இடத்துல அட்டாக் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மேபி அது பிரிசன் பிரேக்கிங் சீனா இருக்கலாம், ஹியூகேயும் பாய்ஸ் டீமையும் காப்பாத்துறதுக்காக. எதை வச்சு சொல்றேன்னா, லாஸ்ட் சீசன்ல புச்சரையும் ஸ்டார்லைட்டையும் தவிர பாய்ஸ் டீம்ல இருக்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது அவங்க வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு சீக்வன்ஸா தான் இருக்கணும். அடுத்தது ஹோம்லேண்டர். ஹோம்லேண்டர் யாரையோ மரண குத்திட்டு இருப்பாரு. கண்டிப்பா அது சாதாரண ஹியூமனா இருக்க வாய்ப்பே இல்லை. ஐ மீன் அடி வாங்குறது. ஒருவேளை அப்படி இருந்தா ஒரு அடிக்கு ஆள் செதறி இருக்கணும். ஆனா அவர் ரிப்பீட்டடா பஞ்ச் பண்ணிட்டே இருக்காரு. ரத்தம் எதுவும் மேல தெரிக்கவும் இல்லை. அந்த இடத்துல அடி வாங்குறது புச்சரா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒரு 3 பேர் மேல ஒரு டவுட் இருக்கு. ஏ ட்ரெயின், ரயன், சோல்ஜர் பாய். ஏ ட்ரெயினும் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பீயிங் தான் பாய்ஸ் யூனிவர்ஸ்ல. அவர் ட்ரைனிங் எடுக்கிற சீக்வன்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஏ ட்ரெயினை கொல்றதுக்கு இந்த அளவுக்கு பஞ்ச் பண்ணணுமாங்கிறது ஒரு டவுட்டா தான் இருக்கு. ஐயோ, இந்த அவஸ்தைப்படுறானே. நீ எப்படி இங்க வந்த? முதல் குத்துல நான் வெளியே வந்தேன். ஒருவேளை ஏ ட்ரெயின் ஹோம்லேண்டரோட கையில சிக்கிட்டா இவ்வளோ எஃபோர்ட் போட்டு கொள்ளணுங்கிற அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஏ ட்ரெயினை ஹோம்லேண்டர் எஃபோர்ட்லெஸ்ஸாவே கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா ரயன். ரயனை இந்த அளவுக்கு வெறித்தனமா கொல்லுவாராங்கிறது ஒரு டவுட்டு. அதை தாண்டி கொல்லுவாராங்கிறதே ஒரு டவுட்டு. ஏன்னா ரயனை ஈஸியாவே ஹோம்லேண்டர் மேனிபுலேட் பண்ணுவாரு பேசியே. அதுவும் இல்லாம ரயன் மேல அவருக்கு பாசமும் அதிகம். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணாலும் ரயனை கொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி இருக்கலாம். இன்வின்சிபிள் சீரிஸ் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த சீரிஸோட சீசன் 1ல அப்பனுக்கும் புள்ளைக்கும் ஒரு சண்டை நடக்கும். அந்த எபிசோடு பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும்னு அந்த சீன். Why did you make me do this? You're fighting so you can watch everyone around you die. Think, Mark. மேபி அங்கிருந்து கூட இன்ஸ்பயர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 2 சீரீஸ்மே பாய்ஸும் சரி இன்வின்சிபிளும் சரி நிறைய இடத்துல ஒத்து போகும். ஒரு சில சிமிலரான கான்செப்டும் சீன்ஸும் 2 சீரீஸ்லயுமே இருக்கு. ஒருவேளை அந்த இடத்துல அடி வாங்குறது சோல்ஜர் பாயா கூட இருக்கலாம். Fuck you. ஆனா ட்ரெய்லர்ல 2 பேரும் ஒன்னா இருக்க மாதிரி சீன்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஆனா சோல்ஜர் பாய்க்கும் ஹோம்லேண்டர் இருக்கும். தான் தான் மெயின் கேரக்டரா இருக்கணுங்கிற ஈகோ 2 பேருக்குமே இருக்கும். ஸோ மேபி அவங்க 2 பேருக்குள்ள ஈகோ கிளாஸ் ஆகி கூட சண்டை வந்திருக்கலாம். ஆப்வியஸா நமக்கு தெரியும் ஹோம்லேண்டர் சோல்ஜர் பாயோட பவர்ஃபுல்னு. அதனால ஹோம்லேண்டர் சோல்ஜர் பாயை கொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்பனும் மயனும் வேற வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். ஏன்னா கண்டிப்பா 2 பேரையும் கொல்றதுதான் நல்லது. அப்பனுக்கு எடுத்த புள்ள, புள்ளைக்கு எடுத்த பேரன் எல்லாம் ஒரே குட்டையில உண்ண மட்டும்தான். டேய், உன்னால சும்மா இருக்க முடியாதடா, பயமா இருக்குதுடா, தூங்க முடியல. அப்பனுக்கும் புள்ளைக்கும் ஒரு எண்டு கார்டு போட்டாதான், ஐ மீன் சோல்ஜர் பாய்க்கும் ஹோம்லேண்டருக்கும் ஒரு எண்டு கார்டு போட்டாதான் உலகத்துக்கு நல்லது. அதாச்சும் பாய்ஸ் யூனிவர்ஸுக்கு நல்லது. நான் சத்தியமா சொல்றேன், ரியல் லைஃப்ல இருக்க யாரையும் டீச் பண்ணி இந்த வீடியோ போடணும்னு நான் நினைக்கல. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. அதாச்சும் பாய்ஸ் யூனிவர்ஸ்ல வாரிசு அரசியல் தான் நடக்குது, அதுக்கு எண்டு கார்டு போடணும்னு சொல்லி தான் நான் பேசியிருக்கேன். யாரும் எதையும் எங்கேயும் நினைத்து கொள்ள வேண்டாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. போயிட்டு வரேன். டாடா.